our state president, Dr. Anbumani ji, the South Chennai candidate, La Ganeshan, North Chennai candidate, Soundarya Pandian, Central Chennai candidate, Sri Ravindran, Thiruvalluvar candidate, V. Yuvraj, Perumbar candidate, Dr. Masila Mari, Kanchipuram candidate, Malai Satya, Arkonam candidate, Dr. Velu candidate, Sri A.C. Sundaram, A.C. Shanmugam, Sri A.K. Murthy, Sri A.M. Kamraj, who is contesting for the assembly election. Today is the auspicious day, Bhagavan Mahavir Jayanti. Tomorrow, 14th April, the birth anniversary of Dr. Babasaheb Ambedkar. And it's great opportunity for me because tomorrow, the New Year Day for Tamil Nadu, I pray God Lakshmi and Goddess Saraswati to shower her blessings to the people of Tamil Nadu and the people of country. ஒரு பொன்னான நாள் பகவான் மகாவீர் ஜெயந்தி இன்று. நாளை ஏப்ரல் 14ஆம் நாள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தின ஆண்டு விழா. மற்றொரு பொன்னான வாய்ப்பு, நாளை தமிழ் புத்தாண்டு. நான் லட்சுமி தேவியிடமும் சரஸ்வதி தேவியிடமும் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நீங்கள் வரங்களை அள்ளித் தருவீர்கள் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். 2014 elections are very unique election. I have seen so many elections in my life, but I have never seen such a huge response in the election rallies and the proactive support from the people across the country. 2014ஆம் ஆண்டு நடக்கின்ற இந்த தேர்தல்கள் தனித்தன்மை வாய்ந்தவை. நான் எனது வாழ்நாளில் எத்தனையோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தேர்தலுக்கு மக்களின் ஆவேசம் இருப்பதை நான் இன்றுதான் முதலில் பார்க்கிறேன். This is the first election before the voting. As soon as the election was declared, the result is also declared. இந்த தேர்தலில் தான் ஒரு விந்தை நடந்திருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே முடிவும் அறிவிக்கப்பட்டு விட்டது. The people of country are convinced that this government is going. New government is coming. This election is not simply a negative election. This election is an election of hope. People think that there will be a change
and the good days are soon we will find. மக்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் ஒழிய வேண்டும். இதில் எந்த ஐயமும் கிடையாது. புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இதிலும் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இந்த தேர்தல் நம்பிக்கைக்கான ஒரு தேர்தல். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. भाइयों बहनों, ये चुनाव एक नई आशा, नया उमंग लेकर के आए हैं और देश की जनता 10 साल की जो बर्बादी देखी है, देश को जिस प्रकार से लूटा गया है, करप्शन सारे रिकॉर्ड तोड़ चुका है, तब देश इतने गुस्से में है कि वो सिर्फ सत्ता परिवर्तन करना चाहता है ऐसा नहीं, लेकिन जो दिल्ली में बैठे हैं उनको सजा करने के भी मूड में है. சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தலில் மக்களின் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுவதை நான் பார்க்கிறேன். நாட்டு மக்கள் 10 ஆண்டுகள் பரிதபித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கொடுமையான ஆட்சியின், இந்த கொள்ளை நடந்த ஆட்சியின் அலங்கோலத்தை பார்த்து மக்கள் அனைவரும் பரிதபித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நாட்டில் நடந்துள்ள ஊழல் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. மக்களுக்கு இப்பொழுது தேவை ஒரு மாற்றம். தில்லியில் இருக்கும் அரசை மாற்றுவோம் என்ற உறுதி, என்ற சபதத்தை நம் நாட்டு மக்கள் எடுத்துவிட்டார்கள். भाइयों बहनों, इस चुनाव में हमें तय करना है हम देश को कहां ले जाना चाहते हैं. ये चुनाव सिर्फ सत्ता परिवर्तन का चुनाव नहीं है, लेकिन ये चुनाव आने वाली शताब्दी कैसी हो, हिंदुस्तान 21st सेंचुरी में कहां हो, दुनिया में भारत कहां हो, इसकी मजबूत नींव, ये फाउंडेशन स्टोन, ये 2014 के इलेक्शन में मतदाता अपने वोट से तय करने वाले हैं. சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தேர்தலை எப்படியும் வெற்றியுடன் கடந்தே ஆக வேண்டும். இந்த தேர்தலில் மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு மாற்றத்தை மட்டுமல்ல, வரும் நூற்றாண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதற்கான அடிப்படையை அமைப்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல். பாரதம் அடுத்த நூற்றாண்டில் எப்படி இருக்கப் போகிறது, உலக அரங்கிலே இந்தியா எப்படி இருக்கப் போகிறது என்பதை நிர்ணயிக்கும் தேர்தல், அதற்கு அடிப்படை வகுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். दिल्ली में आज जो सरकार बैठी है, भारत के फेडरल स्ट्रक्चर को, संघीय ढांचे को जिस लेटर एंड स्पिरिट में स्वीकार करना चाहिए, कांग्रेस की डिक्टेटोरियल मानसिकता के कारण भारत के संघीय ढांचे को, फेडरल स्ट्रक्चर को जो ऑनर मिलना चाहिए, रिस्पेक्ट मिलना चाहिए, रीजनल एस्पिरेशंस को जो महत्व मिलना चाहिए, वो आज दिल्ली सरकार में नहीं मिल रहा है. मैं देशवासियों को, तमिलनाडु के जनता को विश्वास दिलाना चाहता हूं, जो दिल्ली में नई सरकार बनेगी वो लेटर एंड स्पिरिट से भारत के फेडरल स्ट्रक्चर की इज्जत करेगी और हिंदुस्तान के विकास में सभी राज्यों को इक्वल पार्टनर माना जाएगा. தில்லியில் இப்போது ஒரு அரசு இருந்து கொண்டிருக்கிறது. நமது நாட்டின்
அடிப்படை தத்துவமே ஒரு பெடரல் அமைப்பு, அதாவது மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கூட்டாட்சி, சமஷ்டி அமைப்பு. ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம்? அதற்கு நேர்மாறாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அரசாங்கம் தில்லியில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பிராந்திய ஆசைகளுக்கும் அபிலாஷைகளுக்கும் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் மதிப்பு கொடுப்பதில்லை. அப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கும் மக்களுக்கு அவர்களது எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் வரும் என்பதை தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் எழுத்திலும் கருத்திலும் வந்தே தீரும் என்பதை நான் இன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். दिल्ली में बैठी हुई कांग्रेस की 60 साल की राजनीति, उसने हमेशा राज्यों को अपना सबऑर्डिनेट मानना, कभी भी राज्यों को तवज्जो नहीं देना, जो रीजनल एस्पिरेशंस हैं, जो देश की प्रगति के लिए एक बहुत बड़ा कैटलिक एजेंट बन सकते हैं, इनको नकारा है और एक हत्तू सत्ता दिल्ली में उन्होंने बना के बैठे हुए हैं. தில்லியில் இப்பொழுது ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அரசு அணுவளவும் மாநிலங்களின் விருப்பங்களையோ ஆசைகளையோ அபிலாஷைகளையோ சட்டை செய்வதே இல்லை என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. இவர்கள் மாநிலங்களை தங்கள் அடிமைகள் என்று எண்ணி அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்களின் விருப்பங்களையும் ஆசைகளையும் மக்களின் எண்ணங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு உந்து சக்தியாக இந்த இயக்கம் வரப்போகும் அரசும் இருக்கும் என்பது திண்ணம். मैं 4 टर्म से मुख्यमंत्री हूं और इसलिए एक मुख्यमंत्री के नाते राज्य की अपेक्षा क्या होती है, राज्य की पीड़ा क्या होती है, केंद्र में बैठी हुई सरकार से राज्य किस प्रकार के व्यवहार की अपेक्षा करता है, इसको मैं भुक्तभोगी होने के कारण, सेल्फ एक्सपीरियंस पर्सन होने के कारण मैं इसे बराबर समझता हूं. मैं उस दुख को जानता हूं, मैं इस पीड़ा को जानता हूं. और पहली बार हिंदुस्तान में दिल्ली में ऐसी सरकार बनने वाली है जिस सरकार के अंदर उन लोगों का महत्व बढ़ रहा है जिन्होंने राज्यों में और केंद्र के संबंधों के रूप को भली भांति समझा है. और इस पीड़ा को मैं जानता हूं, इसलिए मैं तमिलनाडु के लोगों को, सभी राज्य के लोगों को विश्वास दिलाना चाहता हूं कि हम राज्यों के साथ कंधे से कंधा मिलाकर एक टीम के रूप में देश को आगे बढ़ाने वाली राजनीतिक संस्कृति को लाने के लिए संकल्पबद्ध है. நான் 4வது முறையாக முதலமைச்சராக இருக்கிறேன். ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் மாநிலங்களை எவ்வளவு கேவலமாக இந்த மத்திய அரசு நடத்துகிறது என்பதை நானே நேரடியாக அனுபவித்து அந்த துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்றுக்கொண்டவன் என்ற முறையில் நான் கூறுகிறேன். தில்லியில் இப்பொழுது இருக்கும் அரசு செய்வது நமது அமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது என்பதில் எந்தவிதமான ஐயமும் கிடையாது. ஆனால் அடுத்து தில்லியில் வரவிருக்கும் அரசு மக்களுடன் மாநிலங்களுடன் தோளோடு தோள் நின்று இந்தியா முழுவதையும் நாங்கள் வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்வோம் என்பதை தமிழக மக்களாகிய உங்களுக்கும் மற்ற மாநிலங்களின் மக்களுக்கும் நான் உறுதிபட கூறிக்கொள்கிறேன். भारतीय जनता पार्टी ने अपने मैनिफेस्टो में स्पष्ट किया है कि भाजपा की, एनडीए की, सब साथी दलों की सरकार बनेगी. हम एक टीम इंडिया इस कंसेप्ट को लेकर के आगे बढ़ना चाहते हैं. और हमारी टीम इंडिया की कल्पना ये है कि प्रधानमंत्री
और सभी चीफ मिनिस्टर्स ये मिलकर के एक टीम इंडिया हिंदुस्तान को आगे बढ़ाने का काम करेंगे। பாரதிய ஜனதா கட்சி அதன் தோழமை கட்சிகளின் உதவியுடன் அவர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி அமைக்கப் போகிறது. தேசிய ஜனநாயக முன்னணி என்பது பல கட்சிகள் சேர்ந்த ஒரு இணைந்த ஒரு அமைப்பு. அவர்கள் அனைவரும் ஒரே அணியாக நின்று பிரதம மந்திரியும் சரி, பிரதமரும் சரி, மாநிலங்களின் முதலமைச்சர்களும் சரி, ஒரே அணியாக இருந்து நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்ற உறுதிமொழியையும் நான் இங்கு அளிக்க விரும்புகிறேன். हिंदुस्तान के चुनावी इतिहास में पहली बार चुनाव के पहले 25 पॉलिटिकल पार्टियों का अलायंस हुआ हो. भारतीय जनता पार्टी एंड अदर 24 पार्टीज प्री पोल अलायंस हिंदुस्तान के इतिहास में कभी भी इतना बड़ा अलायंस चुनाव के मैदान में एक साथ नहीं आया है. இந்த தேர்தல் மற்றொரு உண்மையையும் பிரதிபலிக்கிறது. நம் நாட்டின் தேர்தல் வரலாற்றிலேயே 25 கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடன் 24 கட்சிகள் இணைந்திருக்கின்றன என்றால் இது ஒரு புது வரலாற்றை படைத்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. ये चुनाव सिर्फ हिंदुस्तान का भविष्य बदलने वाले हैं ऐसा नहीं. ये चुनाव तमिलनाडु में भी एक नई आशा और नया विश्वास लेकर के आने वाले हैं. ये मैं इसलिए कह रहा हूं कि तमिलनाडु की राजनीति डीएमके और एडीएमके इसके बीच में बटी हुई है. जनता के पास और कोई रास्ता नहीं है और डीएमके और एडीएमके इनका पॉलिटिकल वर्ल्ड कल्चर ऐसा है, जब डीएमके पावर में आती है तो एडीएमके को खत्म करने में टाइम खराब करते हैं. एडीएमके आता है तो डीएमके को खत्म करने में टाइम खराब करते हैं. ये 5 साल एक दूसरे को मारने काटने में खराब करते हैं. जनता की ओर देखने के लिए उनके पास टाइम नहीं होता है. जनता की उनको परवाह नहीं होती है. उन्हें मालूम है कि इस बार डीएमके है तो अगली बार हम आएंगे, अगली बार हम आएंगे तो उसके बाद वो आएंगे. कभी ये कभी वो, कभी ये कभी वो, यही चलता रहता है. इसलिए तमिलनाडु में पहली बार एक तीसरी शक्ति का उदय हुआ है जो तमिलनाडु के भाग्य को बदलेगा. நாங்கள் அமைத்திருக்கும் இந்த கூட்டணி, நமது கூட்டணி இந்தியாவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் ஒரு புதிய வருங்காலத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதில் ஐயமில்லை. இங்கே உள்ள மக்கள், தமிழக மக்களாகிய நீங்கள், தமிழக மக்களாகிய நாம், திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளின் நடுவே சிக்குண்டு தவிக்கிறார்கள். இவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்துவார்கள். அந்த 5 ஆண்டுகளிலும் அவர்களை எப்படி ஒழிப்பது, அவர்களை எப்படி சாடுவது என்பதையே இவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்த 5 ஆண்டு முடிந்ததும் அவர்கள் வருவார்கள். இவர்களை எப்படி ஒழிப்பது என்பதிலேயே அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். ஆக உன்னை நான் ஒழிப்பேன், என்னை நீ ஒழிப்பாய் என்று இவர்கள் இருவரும் மாற்றி மாற்றி ஒழித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய மக்களை பற்றி சிந்திக்கவோ மக்கள் நலனின் அக்கறை காட்டவோ இந்த 2 கட்சிகளுக்கும் எந்த விதமான அக்கறையும் இல்லை என்பதை நாம் பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். भाइयों बहनों, आज ये दोनों पार्टियां जनता को टेकन फॉर ग्रांटेड मानते हैं. वो जनता को अपनी जेब में मानते हैं और इसलिए सिर्फ 2-4% का इधर उधर का मैनेज करके अपनी राजनीति करते रहते हैं. वो जनता को जवाबदेह नहीं होते हैं. ये तीसरी शक्ति उभरने के कारण इनको अपने पुराने सारे खेल छोड़ने पड़ेंगे.
अब उनको जनता को जवाब देना पड़ेगा। अब उनको जनता के लिए प्रोएक्टिव होकर के काम करने के लिए मजबूर होना पड़ेगा। ये मैं आपको दावे से कहता हूं भाइयों। இப்போது தமிழகத்தில் முதன்முறையாக தோன்றியிருக்கும் மூன்றாவது சக்தி ஆற்றல் மிக்க ஒரு அணி, இந்த அணி அவர்களை நடுங்க வைத்திருக்கிறது. மக்களை பற்றி சற்றும் சிந்திக்காமல் இருந்த அந்த இரு சக்திகளையும் முறியடிப்பதற்காக இந்த மூன்றாவது அணி உருவாகி இருக்கிறது. இவர்கள் இப்போது தங்களது பழைய தீய விளையாட்டை விட்டே ஆக வேண்டும். வேறு வழி கிடையாத நிலைமை இப்பொழுது இந்த அணியினால் தோன்றியிருக்கிறது. भाइयों बहनों, ये नई शक्ति का उदय अल्टीमेटली तमिलनाडु के सामान्य मानवी के हितों की रक्षा करने वाला एक सशक्त ताकत के रूप में उभरेगा। சகோதர சகோதரிகளே, இப்பொழுது தோன்றியிருக்கும் இந்த மூன்றாவது ஆற்றல் மிக்க இந்த மூன்றாவது அணி தமிழக மக்கள் ஒவ்வொருவரின் விருப்பங்களையும் ஆசைகளையும் எண்ணங்களையும் ஈடேற்றுவதற்காக உறுதி பூண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். भाइयों बहनों, जिस प्रकार से देश को चलाने के लिए भारत के संघीय ढांचे को लेटर एंड स्पिरिट के साथ ताकतवर बनाने की आवश्यकता है, उसी प्रकार से भी भारत को एक डंडे से नहीं चलाया जा सकता। हर एक राज्य की समस्याएं अलग है, हर एक राज्य की प्रायोरिटी अलग है, और इसलिए भारतीय जनता पार्टी ने, एनडीए ने अपने मैनिफेस्टो में कहा है कि हम राज्यों के ग्रुप करेंगे, उनकी आवश्यकता अपेक्षाओं के अनुसार उनके साथ मिल बैठ करके विकास की योजना बनाएंगे। जैसे हिमालयन स्टेट, नॉर्थ ईस्ट के स्टेट, इनके प्रॉब्लम अलग है, उनकी रिक्वायरमेंट अलग है। अकॉर्डिंग टू देयर रिक्वायरमेंट दिल्ली सरकार अपने पैसों का, अपनी योजनाओं का उपयोग करेगा। कोस्टल स्टेट्स, जहां समुद्री किनारा है, ग्लोबलाइजेशन के युग में पोर्ट लेड डेवलपमेंट ये भारत का भविष्य है। तमिलनाडु समुद्री तट पे है, यहां पर समुद्री व्यापार बढ़ सकता है। कोस्टल स्टेट जितने हैं उनको इकट्ठा करके उनके प्रॉब्लम, उनके विकास, उनकी योजना। गुजरात, राजस्थान रेगिस्तान है, डेजर्ट है, बॉर्डर है, उनके प्रॉब्लम अलग है। मेन लाइन अलग प्रॉब्लम है, ईस्टर्न पार्ट ऑफ इंडिया अलग प्रॉब्लम है। भारतीय जनता पार्टी ने कहा है हमारे घोषणा पत्र में कि देश के उन राज्यों की शक्ति, देश के उन राज्यों की आवश्यकता, उनको ध्यान में रख करके राज्य और देश मिलकर के विकास की नई धारा निश्चित करेंगे और विकास की नई दिशा निश्चित करेंगे। நாம் பார்த்தோமேயானால் ஒரு உண்மை புலப்படும். நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்றால், மாநிலங்களை சில அணிகளாக நினைத்து பிரச்சனைகளை தீர்ப்பது. உதாரணமாக, இமயப்பகுதியில் உள்ள மாநிலங்களை இமாச்சல் பிரதேஷ் அல்லது வடகிழக்கு மாநிலங்கள் ஆகியவற்றை பொறுத்தவரையில் அவற்றின் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை. அந்த மக்களின் எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை. அதேபோல கடலோர மாநிலங்கள், தமிழ்நாடு ஒரு கடலோர மாநிலம். இந்த தமிழ்நாட்டிலிருந்து கடல் வாணிபத்தை நாம் வளர்ச்சி செய்ய முடியும். கடலோர மாநிலங்களுக்கு என்று சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் உள்ளன, குறிப்பிட்ட எண்ணங்கள் உள்ளன, ஆசைகள் உள்ளன. அதே போல குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை பொறுத்தவரை அவை எல்லை மாநிலங்கள். அவர்களது பிரச்சனை தனிப்பட்டவை. கிழக்கே இருக்கும் மாநிலங்கள் தனிப்பட்டவை, மேற்கே இருக்கும் மாநிலங்கள் அவர்களின் பிரச்சனைகள் தனிப்பட்டவை. எல்லா மாநிலங்களையும் அழைத்துக் கொண்டு
எல்லோருடைய பிரச்சனைகளையும் எல்லா மக்களின் எண்ணங்களையும் ஈடேற்றுவதற்காக கைகோர்த்து ஒரே அணியாக செயல்படுவோம் என்ற உறுதியை இன்று நான் உங்களுக்கு அளிக்கிறேன். भाइयों बहनों, इस चुनाव में यूपीए का हाल इतना खराब है, कांग्रेस पार्टी का हाल इतना खराब है कि इनके जितने बड़े बड़े दिग्गज हैं वो चुनाव लड़ने के लिए मना कर दिया। उनके बड़े बुद्धिमान एक नेता, रिकाउंटिंग मिनिस्टर चुनाव से भाग गए। आज कांग्रेस के कोई बड़े नेता चुनाव के मैदान में उतरने की हिम्मत नहीं कर रही है। इतना जनता का गुस्सा इस चुनाव में प्रकट होने वाला है। இன்று மத்தியில் ஆட்சி செய்யும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி எனும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியின் நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. அந்த கூட்டணியின், அந்த காங்கிரஸ் கட்சியின் பல தலைவர்கள் தேர்தலை கண்டு பயந்து ஓடி ஒளிந்து விட்டார்கள். மறு எண்ணிக்கை வீரர் ஒருவர் இருக்கிறாரே, அவர் தேர்தலை கண்டு பயந்து ஓடியே விட்டார். இந்த நிலைமையில்தான் இன்று காங்கிரஸ் தலைமையிலான அரசு, அந்த அமைப்பு, அந்த அணி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ये कांग्रेस पार्टी गरीबों के नाम पर वोट बटोरने की कोशिश करती रहती है। जब चुनाव आते हैं उनको गरीब याद आते हैं। और शहजादे जी, उनके लिए तो गरीब ये टूरिज्म डेस्टिनेशन है। जैसे हम लोग ताजमहल देखने जाते हैं, कैमरा लेके जाते हैं, ताजमहल के पास खड़े रह करके फोटो निकालते हैं, उसी प्रकार से शाहजादे फोटो निकलवाने के लिए गरीबों की झूपड़ी का टूरिज्म करते हैं। गरीबों के घर में जाते हैं, फोटो निकलवाते हैं, मीडिया का काफिला लेकर के जाते हैं। और इतना ही नहीं, उस दिन का गरीब का खाना भी खा जाते हैं। भाइयों बहनों, उनके लिए गरीबी एक फोटो सेशन होता है। उनके लिए गरीबी एक टूरिज्म डेस्टिनेशन होता है। उन्हें पता नहीं है गरीबी क्या होती है। और इसलिए भाइयों बहनों, न वो कभी गरीब का भला कर सकते हैं, न गरीब के लिए कभी सोच सकते हैं। சகோதர சகோதரிகளே, இப்போதுள்ள காங்கிரஸ் அரசு ஏழைகளின் பெயரை சொல்லி உங்கள் அனைவரையும் ஏமாற்றி வருகிறது. தேர்தல் வந்தால் தான் இவர்களுக்கு ஏழைகளின் எண்ணமே தோன்றுகிறது, அந்த நினைப்பே வருகிறது. அங்கு இருக்கும் ஒரு இளைய தலைவர் ஒருவர் தேர்தல் வரும்போது மட்டும் ஏழைகளின் குடிசைக்கு சென்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு தன்னை மிகைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். தாஜ்மஹலுக்கு நாம் செல்லும் போதும் சரி, அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்லும் போதும் சரி, அங்கு நாம் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறோமே, அதே போல இங்குள்ள இந்த நாட்டின் ஏழ்மையை ஒரு சுற்றுலாவுக்கு தேவையான ஒரு பொருளாக இந்த அரசு கருதி வருகிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறோம். ஏழைகளை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக, ஏழ்மையை இவர்கள் தங்களது விளம்பரத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. भाइयों बहनों, गरीबी क्या होती उनको पता नहीं है। शहजादे जी सोने की चमच लेकर के पैदा हुए हैं। भाइयों बहनों, गरीबी क्या होती है वो मुझे भली भांति पता है। रात को घर में चूल्हा नहीं जलता है तो भूखे पेट सोते कैसी तकलीफ होती है वो मैंने अपने बचपन में देखा है। वे सोने की चमच लेकर के पैदा हुआ है, मैं रेल के डिब्बे में चाय बेचते बेचते आज आपके पास आया हूं। காங்கிரசின் இளைய தலைவருக்கு ஏழைகளின் நிலைமை என்ன என்று தெரிவதில்லை. ஏனென்றால் அவர்கள்
பொற்கட்டிலில் படுத்துறங்குகிறார்கள். பொன்னால் செய்த ஒரு கரண்டியுடனேயே பிறந்தவர்கள் அவர்கள். ஏழை ஒருவனின் வீட்டில் இரவு அடுப்பு எரியவில்லை என்றால் அவனது வயிறு எப்படி எரியும், எந்த அளவுக்கு துன்பம் இருக்கும் என்பதை நேரில் அனுபவித்தவன் நான் பிறக்கும் போதே ஒரு கோடீஸ்வரனாகவோ ஒரு பணக்காரனாகவோ பிறந்தவன் அல்ல. ஏழை குடும்பத்தில் பிறந்து டீ விற்பனை செய்து வளர்ந்து வந்தவன் நான். அவர்களின் துயரம் என்ன என்பது எனக்கு தெரியும். भाइयों बहनों, वे नामदार हैं, मैं कामदार हूं. मैं गरीब के दर्द को समझता हूं. मेरे लिए गरीबी देखने समझने के लिए टूरिज्म नहीं करना पड़ता. मैंने गरीबी बचपन में देखी है. मैं गरीबी में जिया हूं, मैं गरीबी में पला हूं, मैं गरीबी में बड़ा हूं. और इसलिए मेरे लिए गरीब का कल्याण एक भगवान की सेवा के बराबर है. சகோதர சகோதரிகளே, அவர்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்பவர்கள். நான் ஒரு தொழிலாளி. நான் ஏழ்மையில் பிறந்தேன், ஏழ்மையில் வளர்ந்தேன். ஏழைகளின் துன்பம் என்ன என்பதை ஒவ்வொரு கணமும் அறிந்து வைத்திருப்பவன் நான். ஆதலால் தான் நான் சொல்கிறேன், ஏழைகள் என்றால் அவர்களது வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது இந்த அணியின் முக்கியமான நோக்கம். दिल्ली सरकार ने, कांग्रेस पार्टी ने, यूपीए गवर्नमेंट ने देश को एक भी वादा पूरा नहीं किया है. उनका घोषणा पत्र, उनका मैनिफेस्टो ये धोखा पत्र पुरवार हुआ है. उन्होंने कहा था देश के नौजवानों को 2009 में कांग्रेस पार्टी ने कहा था, यूपीए सरकार ने कहा था कि वे 5 साल में 10 करोड़ नौजवानों को रोजगार देंगे. भाइयों बहनों, मुझे दुख के साथ कहना है, अटल बिहारी वाजपेयी की सरकार 6 साल रही, लेकिन करीब करीब 7 करोड़ नौजवानों को रोजगार दिया. ये लोग 10 साल से बैठे हैं, सिर्फ 1.5 करोड़ नौजवानों को रोजगार दिया. उन्होंने वादा पूरा नहीं किया. इतना ही नहीं, फिर वो धोखा पत्र इस चुनाव में फिर कहा हम सत्ता में आएंगे तो फिर 10 करोड़ को रोजगार देंगे. अरे पहले का वादा पूरा करने का क्या किया, ये देश की जनता जवाब मांगती है. டெல்லியில் இப்பொழுது இருக்கும் அரசு, காங்கிரஸ் தலைமையிலான அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் அந்த அரசு ஒரு வாக்குறுதியை தந்தது. 2009ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் 5 ஆண்டுகளில் 10 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று ஒரு உறுதிமொழியை தனது தேர்தல் அறிக்கையில் அந்த காங்கிரஸ் கட்சியும் அதை சேர்ந்த அணியும் வாரி வழங்கியது. உறுதிமொழியை எங்களது அடல் பிகாரி வாஜ்பாய் என்னும் தானை தலைவரின் தலைமையிலான அரசு 6 ஆண்டுகளில் 7 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறது. இதே காங்கிரஸ் தலைமையிலான அரசு உறுதிமொழியை நிறைவேற்றவில்லை. இப்பொழுது சொல்கிறார்கள், நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு 10 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிறோம் என்று இப்பொழுது கூறுகிறார்கள். அந்த 10 கோடி பேர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று நீங்கள் கூறிய உறுதிமொழி என்ன ஆயிற்று? मैं देश के नौजवानों को, तमिलनाडु के नौजवानों को विश्वास देना चाहता हूं कि दिल्ली में आने वाली नई सरकार रोजगार के अवसर पैदा करना, नौजवानों को रोजगार मिले, देश के नौजवान की भुजाएं भारत के विकास में काम आए, ये हमारी प्राथमिकता है. रोजगारी ये देश की सबसे पहली आवश्यकता बनी है. தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு நான் ஒரு புதிய உறுதிமொழியை வழங்குகிறேன். புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது வேலை வாய்ப்புக்கு, இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் என்பதை உறுதிபட கூறுகிறேன். வேலை வாய்ப்பு என்பதுதான் நமது நாட்டின் முன்னேற்றத்தின் ஒரு அடிப்படையான ஒரு தேவை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு நமது இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற வேண்டும். அப்படி செய்தால்தான் நாம் நாட்டை முன்னேறி செல்ல செய்ய முடியும். भाइयों बहनों, हमारे समुद्री तट पर ये हमारे जो फिशरमैन रहते हैं, आज सरकार का उनकी तरफ कोई ध्यान नहीं है. फिशरमैन के कल्याण के लिए आधुनिक टेक्नोलॉजी का उपयोग हो सकता है. फिशिंग के व्यवसाय को और आधुनिक टेक्नोलॉजी से जोड़ सकते हैं. आज फिशिंग भी बहुत बड़ा ग्लोबल मार्केट भारत के पास इंतजार कर रहा है. अगर हमने उस पर ध्यान दिया तो आज मेरे समुद्र तट पर रहने वाले फिशरमैन की जिंदगी को हम बदल सकते हैं और यहां संकल्प लेकर के चल रहे हैं. ஒரு நாட்டின் மிக முக்கியமான பிரிவினர் கடலோரத்தில் வாழும் மீனவர்கள். இன்றைய அரசு நமது மீனவர்களின் வாழ்வில் சற்றும் கவனம் செலுத்தவில்லை என்பது நாம் அனைவரும் கண்கூடாக பார்க்கும் ஒரு உண்மை. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் நமது மீனவர்கள் முன்னுக்கு வர முடியும். இப்பொழுது மீன்பிடிப்பது என்பது ஒரு உலகம் தழுவிய ஒரு அங்காடியை படைத்திருக்கிறது, பெற்றிருக்கிறது. ஆதலால் கடலோரத்தில் வாழும் மீனவர்களே, உங்களது வாழ்வில் நான் ஒளியேற்றுவேன் என்ற உறுதியை இங்கு நான் ஏற்கிறேன். भाइयों बहनों, हमारा तमिलनाडु का फिशरमैन श्रीलंका उसको परेशान करे, गुजरात का फिशरमैन पाकिस्तान परेशान करे और केरल का फिशरमैन इटली के लोग आकर के मार के चले जाएं. भाइयों बहनों, हमारे फिशरमैन को पूरा प्रोटेक्शन मिलना चाहिए. हमारे फिशरमैन को खुला आसमान, खुला समंदर साहस के साथ अपने व्यापार व्यवसाय के लिए उसको अवसर मिलना चाहिए और इसके लिए दिल्ली में मजबूत सरकार होना जरूरी है. சகோதர சகோதரிகளே, தமிழகத்தில் வாழும் மீனவர்களுக்கு இலங்கையினால் அன்றாடம் தொல்லைகளும் தொந்தரவுகளும் துன்பங்களும் இன்னல்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல குஜராத்தில் வாழும் மீனவர்களுக்கு பாகிஸ்தானினால் இதே போன்ற தொல்லைகளும் துயரங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கேரளத்தில் உள்ள மீனவர்களை எடுத்துக் கொண்டோமேயானால் இத்தாலியர்கள் வந்து அவர்களை நசுக்கிவிட்டு செல்கிறார்கள். இதை என்னென்று சொல்வது? இந்த மீனவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு அளிப்போம் என்று நான் உறுதி கூறுகிறேன். மீனவர்களின் நம்பிக்கை இப்பொழுது வானமே எல்லையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையை ஈடேறச் செய்வதற்கு புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் நாங்கள் செயல் திட்டங்களை வகுத்து நிறைவேற்றுவோம் என்று நான் இங்கு உறுதி கூறுகிறேன். भाइयों बहनों, अब दिल्ली में लूली लंगड़ी सरकार नहीं चाहिए. अब दिल्ली में गूंगी बहरी सरकार नहीं चाहिए. अब दिल्ली में रिमोट कंट्रोल से चलने वाली सरकार नहीं चाहिए. अब दिल्ली में अस्पताल में मरी पड़ी सरकार नहीं चाहिए. अब देश को मजबूत सरकार की जरूरत है और इस चुनाव में हिंदुस्तान के भाइयों बहनों को और विशेष करके तमिलनाडु के मेरे भाइयों बहनों को मैं प्रार्थना करता हूं कि भारतीय जनता पार्टी, रामदास, विजयकांत, ये सारे मिलकर के हम आपका आशीर्वाद चाहते हैं ताकि दिल्ली में मजबूत सरकार बने. दिल्लिயில் ஒரு நோஞ்சான் அரசு இருந்த பிரயோஜனம் கிடையாது. டெல்லியில் வலுவற்ற ஒரு மெலிந்த அரசு இருந்து எந்த பயனும் கிடையாது. ரிமோட் கண்ட்ரோல் மூலம், அதாவது எங்கிருந்தோ அசையும் ஒரு விசையின் மூலம் இயங்கும் அரசு இருந்து பயன் கிடையாது. மருத்துவமனைகளில் நோயாளிகள் இறக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் அரசு தேவை கிடையாது. பாரதிய ஜனதா பார்ட்டியின் கட்சியின்
இந்த அணி வெற்றி பெறுமையானால் எத்தனையோ பெரிய தலைவர்கள், இதோ அவர்கள் படங்கள் அங்கு இருக்கின்றன, அந்த தலைவர்களின் ஒத்துழைப்புடன் ஒரு மிக ஆற்றல் மிக்க ஒரு சக்தி மிக்க ஒரு அரசாங்கத்தை அமைப்போம். இதில் எந்த ஐயமும் கிடையாது. भाइयों बहनों, दिल्ली में मजबूत सरकार न होने के कारण देश अंदर से तो परेशान है, लेकिन इतना बड़ा देश, 125 करोड़ जनसंख्या, इतना बड़ा हमारा भव्य भूतकाल, लेकिन छोटे छोटे देश हमें आंखें दिखा रहे हैं। श्रीलंका हमें आंखें दिखाए, बांग्लादेश आंखें दिखाए, पाकिस्तान आंखें दिखाए, और दिल्ली सरकार सर झुका करके जैसे कोई मजबूर सरकार हो वैसे सोई पड़ी है। इसमें से अगर बचना है, अड़ोस पड़ोस के देश जो हमें आंखें दिखा रहे हैं, उनको आंख मिलाने के लिए अगर मजबूर करना है तो दिल्ली में मजबूत सरकार होना बहुत जरूरी है। சகோதர சகோதரிகளே, இன்று மத்தியில் ஒரு ஆற்றல் மிக்க துணிச்சல் மிக்க அரசு இல்லாததால் மக்கள் அனைவரும் இப்பொழுது ஓய்ந்து போயிருக்கிறார்கள். 125 கோடி மக்களை கொண்ட ஒரு நாட்டில் இந்த நிலைமை ஏன் ஏற்பட வேண்டும்? அண்டை நாடுகளான இலங்கையும் சரி, பங்களாதேஷும் சரி, பாகிஸ்தானும் சரி முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம், மறுபக்கம் நம்மளை மிரட்டிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். அண்டை நாடுகளை அச்சப்படுத்தக்கூடிய ஒரு அரசு மத்தியில் அமைய வேண்டும், அமையும். भाइयों बहनों, आज विश्व के अनेक देशों में भारतीय मूल के लोग रहते हैं, इंडियन ओरिजिन। चाहे श्रीलंका में हमारे तमिल भाई रहते हो, या मॉरिशस हो, फिजी हो, नॉर्थ ईस्टर्न एशियन कंट्रीज में हो, हमारे तमिल भाई सदियों पहले गए हैं। दुनिया के अनेक देश हैं, कोई 100 साल पहले गया, 150 साल पहले गया, उनके लिए तो आखिरी उनकी मां एक ही है, वो भारत माता है। और इसलिए विश्व में कहीं पर फैला हुआ मूल भारतीय होगा, उसके पासपोर्ट का कलर कोई भी क्यों न हो, लेकिन उसके खून का कलर, लहू का कलर हमारे साथ मिलता हुआ है। उसकी रक्षा करना, उसके अधिकारों की रक्षा करना, उसके सम्मान की रक्षा करना, ये दिल्ली सरकार की, हिंदुस्तान की प्राथमिक जिम्मेवारी है। என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒண்ணுமில்ல. You're almost 16 now. Yeah. I think we should talk about girls. Yeah, sure, Dad. What do you want to know? ஒரு சிலர் இரண்டொரு வார்த்தைகளிலேயே நிறைய சொல்லிவிடுகின்றனர். அவர்களுக்காக வழங்குகிறோம் ஸ்ட்ரெச் ரீசார்ஜ். இதில் உள்ளது கொஞ்சம் குறைந்த டேட்டா, மிக அதிக வேலிடிட்டி. மேம்பட்ட வசதிகள், வாழ்க்கை தரம் உயர, அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம். நாட்டின் முன்னேற்றத்திற்கு நாம் வைக்கும் முதல் அடி. வாக்களிப்பீர். எனக்கு ஓட்டு போடு. நாங்கள் அமைதியையும் அகிம்சையையும் நம்புகிறோம். 5 வருஷம், 5 வருஷத்துல எவ்வளவோ செய்யலாம். நீங்க ஃபிட் இல்ல, ஏன் ஓட்டு உங்களுக்கு இல்ல? டாலர் பிக் பாஸ், ஃபிட் தான் பாஸ். எல்லாரும் ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் ஏசிக்கு பெஸ்ட்னு சொல்றாங்களே. ஆமா, ரத்னா ஃபேன்ஸ்ல மட்டும்தான் 108 மாடல் ஏசி லைட் மாடல் தனித்தனி ரூம்ல பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்பிளிட் ஏசிக்கும் 1190 ரூபாய் வரை ஸ்பாட் கேஷ் ஆஃபர் இருக்கு. அவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. பஜாஜ் பைனான்ஸ்ல அப் டு 100% கேஷ் பேக் ஆஃபர் உண்டு. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்.
யார் எங்க திறமைய புரிஞ்சு எங்க வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கிறாங்களோ அவங்களுக்கே வாக்களிப்போம். காங்கிரஸ்கே வாக்களிப்போம். நேச்சர் பவர் பப்பாயா அதிகம் விற்பனையாகும் பப்பாயா சோப். ஏனென்றால் அதிகம் விரும்பும் பப்பாயா சோப். பப்பாயாவின் பலன்கள் அதிகம், சரும ஆரோக்கியம் அதிகம், அதனால் அழகோ அதிகம். நேச்சர் பவர் பப்பாயா அழகும் அதிகம். சூப்பர். நான் தானே நான் வாங்கின ஆனந்த் பனியன் சொன்னாலே ஏய், இது அப்பா பனியன். அணிந்து மகிழுங்கள். ஆனந்த் சுகமான உள்ளாடை. Hudson curd from nature at its purest. We are the wizards to win. We Satish Balajians. Satish Balaji Metric and CBSE School, Korattur, Chennai 99. கனவுகள் மெய்ப்பட ராம்ராஜ் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள். தமிழின் நம்பர் 1 நாளிதழ் தினத்தந்தி வழங்கும் தமிழ் மாத ஜோதிடம். ஜோதிட கலைமணி சிவபுரி சிங்காரம் துல்லியமாக கணித்த சித்திரை மாத பலன்கள், பரிகாரங்கள், பெண்களுக்கான சிறப்பு பலன்கள், கைரேகை, வாஸ்து மற்றும் ஆன்மீக துணுக்குகள், வளமான வாழ்வுக்கு வழிகாட்டும் தகவல்கள். 14/4/2014 திங்கட்கிழமை தினத்தந்தியுடன் இலவசமாக கிடைக்கும். உங்கள் பிரதிக்கு முந்துங்கள். அந்த குழந்தையை எப்படி பலாத்காரம் செய்த அந்த பிஞ்சு குழந்தையை என்ன செய்தார்கள் என்பது நீங்கள் அறிவீர்கள். அதற்கு பின் என்ன ஆயிற்று? டெல்லியில் மக்கள் வெகுண்டெழுந்தார்கள். இத்தகைய அரசு தேவையில்லை என்றார்கள். பெண்களின் பாதுகாப்பு, நமது மகளிரின் பாதுகாப்பு முக்கியம், நமது சிறுமிகளின் பாதுகாப்பு முக்கியம் என்று அவர்கள் வெகுண்டெழுந்த போது வேறு வழி இல்லாமல் அச்சமுற்ற ஒரு அரசு 1000 கோடி ரூபாயில் நிர்பயா நிதி என்று ஒரு நிதியை ஏற்படுத்தியது. मैं जरा ये रिकाउंटिंग मिनिस्टर को पूछना चाहता हूं, आपने बजट में 1000 करोड़ रुपया निर्भया फंड लगाया था. 1 साल बीत गया. भारत की बेटी, भारत की नारी, उसके सम्मान के लिए, सुरक्षा के लिए 1000 करोड़ रुपया लगाने का आपने काम किया था. मुझे जरा बताइए, 1 साल में एक भी रुपया ये निर्भया फंड में से आपने खर्च किया है? क्या आपके लिए हिंदुस्तान की बेटियों की रक्षा, उनका सम्मान, ये कांग्रेस पार्टी यूपी की सरकार की प्राथमिकता नहीं है? 1000 करोड़ रुपए लगाने की बात की, लोगों की आंख में धूल झोंकी, लेकिन एक नया पैसा खर्च नहीं किया. मिस्टर रिकाउंटिंग मिनिस्टर, आपको जवाब देना पड़ेगा. மறுவாக்கு எண்ணிக்கை அமைச்சரிடம் நான் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். நிர்பயா நிதி என்று 1000 கோடி ரூபாய் ஒதுக்கினீர்கள். எப்போது? ஓராண்டுக்கு முன். ஆனால் இந்த கடந்த ஓராண்டில் அதிலிருந்து 1 ரூபாய் கூட நீங்கள் செலவழிக்கவில்லையே. பாரத தாயின் மகள், அன்னை பாரதத்தின் மகளிர் துன்புறும் போது அவர்களது உதவிக்கரம் நீட்டுவதற்காக அமைக்கப்பட்ட அந்த நிதியிலிருந்து 1 ரூபாய் கூட நீங்கள் இன்னும் செலவழிக்கவில்லையே. ஏன்? இவ்வளவுதான் இந்த பாரதத்தின் மகளிரிடம் உங்களுக்கு இருக்கும் அக்கறையா என்று அந்த மறுவாக்கு எண்ணிக்கை அமைச்சரிடம் நான் கேட்க விரும்புகிறேன்.
और मिस्टर अकाउंटिंग मिनिस्टर, आप क्या देश की जनता को मूर्ख मानते हो क्या? क्या देश की जनता आपके कारनामों को नहीं जानती है क्या? सबसे बड़े दुख की एक और बात बताता हूं मैं। पिछले बजट में 1000 करोड़ रुपया निर्भया फंड के लिए लगाया, एक पैसा खर्च नहीं किया। और फिर एक बार अभी जो इंटरिम बजट रखा 3 महीने पहले, उसमें फिर से उन्होंने वही चालाकी की, वही देश की आंख में धूल झोंकने का काम किया। माताओं बहनों, बलात्कार हो रही बेटियों पर नमक छिड़कने का काम किया और दोबारा फिर 1000 करोड़ रुपया निर्भया फंड के लिए फिर बजट में डाल दिया। மறுவாக்கு எண்ணிக்கை அமைச்சரிடம் நான் கேட்க விரும்புகிறேன், என்ன இந்திய மக்கள் அனைவருமே முட்டாள்கள் என்று நினைத்து விட்டீர்களா? கடந்த நிதிநிலை அறிக்கையில் நீங்கள் நிர்பயா நிதிக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கிறீர்கள். அதில் 1 ரூபாய் கூட செலவழிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் அறிவித்திருக்கும் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் அதே போல ஒரு 1000 கோடி ரூபாயை நீங்கள் காண்பித்து இந்த ஏமாற்று வேலை செய்கிறீர்கள். யாரை ஏமாற்ற முற்படுகிறீர்கள்? இந்திய திருநாட்டின் மகள், இந்திய திருநாட்டின் மகளிர், அவர்களை நீங்கள் ஏமாற்ற பார்க்கிறீர்கள். இந்த 1000 கோடி ரூபாயை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? भाइयों बहनों, इस देश को आजाद कराने के लिए कितने लोगों ने बलिदान दिए, कितने लोगों ने अंडमान निकोबार की जेलों में अपनी जिंदगी बिता दी, कितनों ने अपने परिवारों को तबाह कर दिया। सैकड़ों साल तक आजादी के लिए हिंदुस्तान के लोग लड़ते रहे, मरते रहे, कष्ट झेलते रहे और सबकी तपस्या के कारण, त्याग के कारण, बलिदान के कारण 1947 में हमें आजादी मिली। क्या भाइयों बहनों, जिन्होंने इतना त्याग किया था, जिस आशा के साथ देश को आजाद किया था, क्या 60 साल में ऐसा देश बना करके उनको हमने सच्ची श्रद्धांजलि दी है क्या? समय की मांग है हम आत्मचिंतन करें, हम सोचें, आजादी के लिए प्राण न्योछावर करने वालों को हमने 60 साल में कैसा हिंदुस्तान दिया है, हमारा माथा शर्म से झुक जाता है। சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பேர் தங்களை தாங்களே பலியாக்கிக் கொண்டு, எத்தனையோ பேர் இன்னல்களையும் தியாகங்களையும் புரிந்து, எண்ணற்றவர்கள் அந்தமான் நிக்கோபார் சிறையிலேயே தங்கள் வாழ்நாட்களை பூராவும் செலவழித்து, அவர்கள் தியாகத்தினாலே உருவானதுதான் 1947 நாம் பெற்ற விடுதலை. ஆனால் நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஆத்ம சோதனை செய்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. भाइयों बहनों, 2022 में 2022 में भारत की आजादी के 75 ईयर होंगे। देश आजादी का अमृत पर्व मनाएगा। भाइयों बहनों, हमारा एक सपना है, हमारा एक संकल्प है, और जो नई सरकार बनेगी उसने अपने घोषणा पत्र में वादा किया है कि देश जब आजादी के 75 इयर्स मनाएगा, अमृत पर्व मनाएगा, तब तक हम हिंदुस्तान में हर परिवार को पक्का घर देंगे, घर में नल देंगे, नल में पानी आता होगा, बिजली देंगे, घर में शौचालय होगा। भाइयों बहनों, अब इस देश का कोई गरीब ऐसा नहीं होगा जिसको अपना घर न हो, घर में पानी न हो,
बिजली की सुविधा न हो, शौचालय न हो, बच्चों को शिक्षा का प्रबंध न हो, बूढ़ों को बीमारी में दवाई न हो, ऐसा देश 2022 के बाद नहीं होना चाहिए। आजादी के 75 साल मनाने के लिए इस संकल्प को लेकर के हम काम करना चाहते हैं और इसके लिए मुझे आपके आशीर्वाद चाहिए। 2022 ஆண்டில் நமது அன்னை பாரதம் 75 ஆண்டு சுதந்திர விழாவை கொண்டாடப் போகிறது. சுதந்திர பவள விழாவை கொண்டாடப் போகிறோம். நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நாம் ஒரு சபதத்தை ஏற்றிருக்கிறோம். அதை நமது தேர்தல் அறிக்கையில் விளக்கி கூறியிருக்கிறோம். நம் நாட்டின் சுதந்திரத்தின் பவள விழாவின் போது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வீடு இருக்க வேண்டும். இருக்கும். அந்த வீட்டில் குடிதண்ணீர் வசதி இருக்கும். அந்த வீட்டில் மின்சார வசதி இருக்கும். வீடற்ற ஏழை ஒருவரும் இருக்க மாட்டார்கள். நீரற்ற ஏழைகள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். மின்சாரமற்ற ஏழைகள் யாரும் இருக்க மாட்டார்கள். நோய் வந்தது என்றால் அதற்கான உடனடியாக அதன் நிவாரணத்திற்கான வசதி இல்லாத ஏழை ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்ற சபதத்தை நான் இன்று இங்கு ஏற்கிறேன். நான் உங்களது ஆசிகளை கோருகிறேன். भाइयों बहनों, मेरे परम मित्र जिन्होंने देश की सेवा के लिए, समाज की सेवा के लिए अपना घर-बार छोड़ करके पूर्ण रूप से अपने आप को समाज सेवा में समर्पित किया है, ऐसा मेरा बहुत पुराना साथी, मेरा पुराना दोस्त भाई एल गणेशन यहां आपके यहां उम्मीदवार के रूप में चुनाव लड़ रहे हैं। मैं एनडीए के हमारे सभी उम्मीदवारों को आप विजयी बनाएं, इसकी प्रार्थना करने आया हूं। एल गणेशन के इलाके में खड़ा हूं। मेरे पुराने मित्र हैं, एक सक्षम समर्पित कार्यकर्ता है, जनता के सुख के लिए सुखी, जनता के दुख के लिए दुखी, दिन रात दौड़ने वाला मेरा साथी, ये आज आपके पास चुनाव के मैदान में आया है। मैं आपसे विशेष प्रार्थना करता हूं, एनडीए के और भाजपा के सभी उम्मीदवारों को आप भारी बहुमति से विजयी बनाएं। எனது நீண்ட நெடுங்கால தோழர், எனது உற்ற நண்பர், நாட்டுக்காக தம்மையே அர்ப்பணித்துக் கொண்ட பெருந்தகை, சமூக சேவைக்காக முற்றிலும் அர்ப்பணித்துக் கொண்ட பெருந்தகை, எனது நெடுங்கால நண்பர் திரு இல கணேசன் அவர்கள் உங்கள் வாக்குகளை கோரி இந்த தொகுதியிலே தேர்தலில் நிற்கிறார். அவர் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் மட்டுமே அடிபணியக்கூடியவர். மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களேயானால் தானும் மகிழ்ச்சி அடைந்து, மக்கள் துன்பமுற்றால் தானும் துன்பமுற்று, மக்களுக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் அவரை நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். அதே போல எங்கள் கூட்டணியின் சார்பில் தேர்தலில் நிற்கும் அனைத்து வேட்பாளர்களையும் நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் உங்களிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். भाइयों बहनों, आज सोशल मीडिया में बहुत तेजी से एक समाचार फैल रहे हैं और वो समाचार बड़े गंभीर है। जो सोशल मीडिया में बात चल रही है उसमें ऐसा विषय है कि भारत के प्रधानमंत्री डॉक्टर मनमोहन सिंह किसी विदेशी ताकत के दबाव में हमारा जो सियाचिन है वो दुश्मनों के हवाले करने का पर्दे के पीछे कोई खेल करने के लिए सहमत हो गए थे।
देने की तैयारी में थे। मैं जानता नहीं हूं सच क्या है, झूठ क्या है, लेकिन अगर सोशल मीडिया में बहुत बड़ी चर्चा आज इसकी चल रही है, तो मैं आज चेन्नई की धरती से भारत के प्रधानमंत्री से आग्रह करता हूं कि बिना समय बिताए वो तत्काल जनता के सामने सत्य रखें, कोई कंफ्यूजन पैदा न हो। देश की जनता को किसी ने अंधेरे में रखा है क्या? क्या सियाचिन का कोई सौदा हो रहा है क्या? क्या कभी ऐसी कोशिश हुई है क्या? दुनिया की कोई ताकत आप पर दबाव डाल रही थी क्या? ये सारी बातें जानने का देश को अधिकार है। मैं आप पर कोई आरोप नहीं लगा रहा हूं, लेकिन देश की भलाई के लिए आवश्यक है कि अगर ऐसी बात चल पड़ी है तो भारत सरकार ने और विशेष करके प्रधानमंत्री ने देश की जनता के सामने ये सत्य रखना ये तत्काल आवश्यक है। समय बिताए बिना आप ये सत्य देश की जनता के सामने रखिए कि सियाचिन के बाबत में अब तक क्या हुआ है, आपकी क्या भूमिका रही है और आगे क्या आपने सोचा हुआ था। फेसबुक, ட்விட்டர் போன்றவை அடங்கிய சோஷியல் மீடியா எனப்படும் கம்ப்யூட்டர் மீடியாவில் இன்று ஒரு செய்தி படுவேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் தள்ளிவிட முடியாது. முக்கியமான ஒரு செய்தி, டாக்டர் மன்மோகன் சிங்கை பற்றிய ஒரு செய்தி. உலகின் பல நாடுகளின் கட்டளைக்கு இணங்க அல்லது அந்த நாடுகள் நம்மை வற்புறுத்துகிறார்கள் என்பதற்கு இணங்க சீனாவுடன் ஏதேனும் ஒரு விதத்தில் நீங்கள் விட்டுக் கொடுக்கும் பணியை மேற்கொண்டிருக்கிறீர்களா என்ற அச்சம் இந்த சோஷியல் மீடியாவில் பரவிக் கொண்டிருக்கும் செய்தியினால் ஏற்படுகிறது. சியாச்சின் என்ற நமது நாட்டின் ஒரு பகுதியை பலியாக்கிவிடக் கூடாது, பலியாக்கிவிடக் கூடும் என்று அந்த செய்தி கூறுகிறது. அது உண்மையா பொய்யா என்பதை நான் அறியேன். ஆனால் நாட்டின் நன்மைக்காக நீங்கள் அது பற்றி நாட்டுக்கு விளக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். भाइयों बहनों, श्री वाइको जी, श्री रामदोस जी, श्री विजयकांत जी, भारतीय जनता पार्टी की नेतागिरी और भी अनेक दल एक बहुत बड़ी ताकत के रूप में उभरे हैं। ये सारे नेता देश की भलाई के लिए समर्पित नेता है, देश का भाग्य बदलने के लिए एकत्र आए हैं। मैं तमिलनाडु की जनता से प्रार्थना करता हूं, एक गैलेक्सी ऑफ लीडर्स, इनके नेतृत्व में हम सब मिलकर के आपके आशीर्वाद लेने के लिए आए हैं। आप इस चुनाव में जैसे सारे हिंदुस्तान में एक नया इतिहास बनने वाला है, तमिलनाडु में भी नया इतिहास बनाइए और तमिलनाडु देश में मजबूत सरकार बनाने का निमित्त बने। इसके लिए आप पूरी ताकत से हमारा आशीर्वाद करें, यही मैं आपको प्रार्थना करता हूं। चुनाव के दिन भारी मतदान करें, सभी हमारे साथियों को विजयी बनाएं। आपका बहुत बहुत धन्यवाद। वणक्कम। திரு வைகோ, திரு ராமதாஸ், திரு விஜயகாந்த் போன்ற பல்வேறு தலைவர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் சரி, பெரிய ஒரு ஆற்றல் வடிவில் நமது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அணியில் இப்பொழுது நாட்டுக்காக உழைப்பதற்காக, நாட்டுக்காக தம்மையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் நாட்டுக்கு ஒரு புதிய வருங்காலத்தை அமைக்கப் போகிறது, ஒரு புதிய வரலாற்றை படைக்கப் போகிறது. இது இந்திய நாட்டுக்கு மட்டுமின்றி தமிழகத்திற்கும் ஒரு புதிய வரலாறை படைக்கும் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆகையால் நீங்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அன்பு பெரியவர்களே, இன்று மாலை மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர், வருங்கால பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள்
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து உடல்நலம் விசாரித்தார்கள். அவர்களை சந்தித்த பின்பாக மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியிலே கொடுத்த செய்தியை உங்கள் மத்தியிலே படிக்கின்றோம். When I was in hospital, he used to call me frequently and inquired about my health. I requested him to visit my house when he comes to Chennai. We two are friends for a long time and well-wishers. We need strong government in center. I know Shri Modi ji is a strong leader. He is a capable administrator and leader. I wish to see Modi ji what he thinks about elections will come true. மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் தானும் மோடி அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லியும் ரஜினிகாந்த் அவர்கள் சுகவீனமாக இருந்த நேரத்திலே அடிக்கடி அவருடைய சுகத்தை பற்றி விசாரித்து அவருடைய நலத்திலே அக்கறை கொண்டார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் நாங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நலன் விரும்பக்கூடியவர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நிர்வாகி, ஒரு மிகச்சிறந்த தலைவர். அவர் தேர்தலிலே எதை விரும்புகிறாரோ அந்த தேர்தல் முடிவுகள் அவருக்கு கிட்டும் என்கின்ற நம்பிக்கையை மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.